பாஜக அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிப்பதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் மறுமலர்ச்சி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமராஜர் வீதி தாலுகா அலுவலகம் எதிரே காஞ்சி மாநகர மாவட்ட மறுமலர்ச்சி திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாநகர செயலாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, மாவட்ட செயலாளர் வளையாபதி ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். இதில் ஒன்றிய பாஜக அரசு வரவு செலவு திட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டினை புறக்கணிப்பதை கண்டித்தும், பேரிடர் நிவாரண நிதியாக 37,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்த கோரிக்கையை ஒன்றிய அரசு அலட்சியப்படுத்துவதை கண்டித்தும், நீட் தேர்வில் நடைபெற்று வரும் மோசடிகளை கண்டித்தும், நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட கழகத்தினை சேர்ந்த முரளி, பாலாற்று பாதுகாப்பு கூட்டு இயக்கத்தை சேர்ந்த காஞ்சி அமுதன், ஜானகிராமன், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அருள், வெங்கடேசன், ஏகாம்பரம், மூர்த்தி, புஷ்பலதா, ராமானுஜன், பகுதி செயலாளர் குமரேசன், நாமதேவன், சங்கர், பூரி ஜெகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயற்கை பேரிடர் நிவாரணமாக உடனடியாக ஒதுக்கீடு செய். ஒன்றிய அரசு ஓர வஞ்சனை நியாயம் தானா? ஒன்றுகளுக்கு பீகார், ஆந்திர மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்த பாஜக அரசு கிள்ளி கொடுக்கவும் மனமில்லையா? ஏற்க மாட்டோம். தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி உனக்கு எச்சரிக்கை செய்கிறோம். வரி கொடா இயக்கணும் நடத்துவோம். எச்சரிக்கை. கண்டிக்கின்றோம். தமிழ்நாட்டுக்கு பச்சை துரோகம் செய்யும் பாஜக அரசை கண்டிக்கின்றோம். ரத்து செய். சதி நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய். ஏற்க மாட்டோம்.